ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நளினி சமையலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டெய்லி குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறக்கு காலையில் எந்திரிச்சோன்னா என்ன செய்கிறதுன்னு எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு கன்ஃபியூஸ் இல்லைங்களா? குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்காதையும் கூட பிடிக்குன்னு ஒரு நாள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதனால் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும். அந்த கான்செப்டில் தான் நம்ம இருக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இங்கே சாதம் குக்கரில் வச்சுட்டேன், நான் வெயிட் போட்டு விட்டாச்சு. இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், கொதிச்சிட்ருக்குது. ஒரே ஒரு கார்ன் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து கரைஞ்சதுக்கப்புறம் மேலே தெளித்து விட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா உப்பு டேஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம். அது ஸ்டீம் குக் பண்ணால் தான் ஹெல்த்தியானது. கார்ன் தண்ணியில் போட்டு வேக வச்சு கொடுக்காதீங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் நல்லா இறுக்கி பிடிச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவு மல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு சேர்த்திக்கிறேன். ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கார்ன் ரெடி ஆயாச்சு. வெளியே எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் உதுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுடலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை இது எல்லாமே சேர்த்தலாம். இன்றைக்கி நான் அது வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு, அது ஏன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். இப்போது அது நல்லா இந்த சிவக்க வறுபட்ட உடனே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த சாதத்துக்கு அப்படி தான் இருக்கணும். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சக்கூடிய அந்த மல்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இது வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரொம்ப நேரம் ட்ரை ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினோடனே நான் அந்த 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இல்லைங்களா மிக்சர் ஜாரில், அதையும் சேர்த்திட்டு கொஞ்சம் அதுக்கு ரெசிபிக்கு தேவையான, அதாவது சாதத்துக்கு தேவையான உப்பு இப்போவே நான் சேர்த்திட்டேன். எந்த அளவு சாதம் எடுக்கிறோம், எவ்வளோ மல்லி இலை போட்டிருக்கிறோன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. நான் ஒரே குழந்தைக்கு தான் ஒரு லஞ்ச் பாக்ஸாக பேக் பண்ண போகிறேன். மிச்சம் இருக்கிறது நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக இப்போது இந்த அளவுக்கு வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். சிம்லேயே வச்சு தான் வதக்கணும். இப்போது வடித்து நல்லா ஆற வச்சக்கூடிய சாதம் நான் இன்றைக்கி குக்கரில் வச்சுக்கிறேன். நல்லா உதிரியான சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. முதல்ல கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, சரியாக இருந்ததுன்னா விட்டுடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் சாதம் சேர்த்திக்கலாம். இப்போ சாதம் இந்த அளவுக்கு சேர்த்தி இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட், இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது இல்லைங்களா. மல்லி சாதம் அப்படின்னா அதனுடைய டாமினேஷன் இருக்கணும் இல்லைங்களா. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கார்ன் ஸ்டீம் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதில் உதிர்த்து 1 கப்பு, அதாவது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுட்டேன். இந்த சாதத்துக்கு இந்த அளவு போகுது. உங்களுக்கு இன்னும் குழந்தைங்க விரும்பி கேட்டால் இன்னும் கூட நீங்கள் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம். நான் இந்த அளவு போதுன்னு விட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டு எடுத்தால் சூப்பரான மல்லி கார்ன் சாதம் ரெடி ஆயாச்சு. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மிச்சமே வைக்க மாட்டாங்க. கார்ன் பிடிக்காத குழந்தைகளே இருக்க மாட்டாங்க. ஸ்வீட் கார்ன் சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் போட்டு கொடுத்தேன்னு சொன்னோம்னா ஸ்டீம் பண்ணிவிட்டு கொடுக்கணும். அதனால் நல்லாயிருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்பூன் எடுக்கும்போது கடிபடும்போது நல்லாயிருக்கும். நம்ம அந்த கார்னுக்கு உப்பு தண்ணி தெளித்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்கிறோம். அதனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ரைஸ் செஞ்சு கொடுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரே ஒரு வாழைக்காய் இருந்துச்சு. அதை தோல் சீவி இந்த மாதிரி நறுக்கி எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், மிளகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். அந்த வாழைக்காய் தண்ணியிலேருந்து எடுத்து போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள்,
காஷ்மீரி மிளகாத்தூள் தான் இன்றைக்கி நான் சேர்த்துறேன். கொஞ்சம் காரம் இருக்காது, அதுக்காக இது சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சதுனால அந்த ஈரப்பதத்திலேயே குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இந்த வாழைக்காய் வெந்து வந்துடும். நம்ம சிம்லேயே வச்சு தான் நம்ம வறுக்கணும். இந்த வாழைக்காய் வறுவல் அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டு நல்லா பக்காவாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு சிம்லேயே வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 2 தடவை 3 தடவை மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும், நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயாச்சு பாருங்கள். இப்போ சாஃப்டாகவும் இருக்கும். அந்த ஓரங்களெல்லாம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் போது ரொம்ப முருகலாக வேண்டாம், ரொம்ப காரமும் வேண்டாம். அதனால் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ ஃபைனலாக மல்லி இலைகளோ அல்லது கருவேப்பிலை எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அவங்கள கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக போட்டுட்டு இறக்கினா சூப்பரான வாழைக்காய் வறுவல் மல்லி கார்ன் ரைஸுக்கு ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த வறுவலும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கை டெய்லி கொடுக்கறதுக்கு இது வாழைக்காய் எல்லா காய்களும் பழக்கலாம். நான் இன்றைக்கி இது செஞ்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்தூள் தூவியிருக்கிறேன், சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோ பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். Until then, bye from Nalini. Thank you.